வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்ஷய திதி 2024 மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, கம்மிங் ஃப்ரைடே. இது இந்த வருஷத்துக்கு 2024 உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு இந்த அக்ஷய திதியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்கிறீங்க. அதனால் உங்கள் லக்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வீடியோட எண்டில் இதை பற்றின சில எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறேன். ஸோ என்ன பொருள் வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அந்த அக்ஷய திதியை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லக் ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது மணி, லக் ஆர் லாட்ரி ஆர் ஜாக்பாட் ஆர் சம் விஷஸ் வில் கம் ட்ரூ. உங்களுடைய ஏதோ ஒரு ஆசை, விருப்பம் ஏதோ இருக்குது, அது அக்ஷய திதி அன்னைக்கு எப்படி உங்கள் ராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ண முடியுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். மகர ராசி. மகரம் தான் இப்போ இந்த 7.5 சனியில் அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கும் ஒன்றே நினைப்பீங்க, சூரியன் சந்திரனுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம சனியுடைய ராசி மகரம், நம்மளுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தமே கிடையாது. 8வது ராசி, சந்திரன் 7, சந்திரனும் உச்சம் சூரியனும் வச்சுனா மகரத்துக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அக்ஷய தீதிங்கிறது ஃபார் ஆல். மகரத்தில் தான் சூரியன் வரும்பொழுது மகர சங்கராந்தின்னு சொல்லப்படுது. மகரத்தில் சூரியன் வரும்பொழுது தான் தை மாத பிறப்புன்னு கணிக்கப்படுது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். சூரியன் சந்திரன் காமன் ஃபார் ஆல். அப்பா அம்மா எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் இருப்பாங்க, எல்லாருக்கும் அவங்க ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சூரியன் சந்திரனுடைய அம்சம். அது மகரத்துக்கும் விதி விலக்கு அல்ல. ஸோ மகரம் அப்படிங்கிற ராசியில் பிறந்த நீங்கள் இந்த முறை வரக்கூடிய அக்ஷய தீதியில் என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் உங்களுக்கு இப்போ தான் கருணை அடிப்படையில் குரு பார்வை வந்திருக்கு. ரொம்ப சனி பகவான் உங்கள் ராசிநாதனே இருந்தாலும் கூட சோதனைன்றது ஓகே தான், ஆனால் என் சக்திக்கு மீறி என்னை சோதிச்சிட்டான்ற மாதிரி மனவரத்தோடு செல்லாம் யோசிச்சிருப்பீங்க. இப்போ தான் கருணை அடிப்படையான குரு பார்வை. என்ன பண்ணலாம்? ஒரு வாலெட் வாங்குங்க, அது ப்ளூ கலரில் இருக்கட்டும். நீங்கள் நினைப்பீங்க சனியுடைய கலர் ப்ளூ தான் எங்களுக்கு லக்கே இல்லையே நினைக்கலாம். பட் யூ பை அ ப்ளூ கலர் வாலெட். அதில் என்னென்னா அந்த பாசிட்டிவ் லக் ஆக்டிவேஷன் இந்த முறை உங்களுக்கு எல்லோ. ஸோ எல்லோ தான் உங்களுக்கு இந்த முறை பாசிட்டிவ் லக் ஆக்டிவேஷன். ஒரு ப்ளூ வாலெட்டில் எல்லோவுடைய ஷேட் இருக்கணும். ஏதாவது லைன்ஸ் இருக்கலாம், ஏதாவது டாட்ஸ் இருக்கலாம், ஏதாவது டிசைன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். அதை வாங்கிட்டு மினிமமான கரன்சி நோட்டை எடுங்க. மினிமம் $1, ₹1, $1, €1, $1 அந்த மாதிரி 1 அப்படிங்கிறத எடுத்து, சனிக்கு எப்போவுமே இரும்பு ஒத்து போகக்கூடியது. ஸோ இரும்புனா அது மெட்டல்ஸ்னு எடுத்துக்கிறோம். சனிக்கு எப்பவுமே சில்வர் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம், வெள்ளி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்மால் சில்வர் காயின் வாங்கிக்கிங்க. அந்த கரன்சி நோட்டு உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி வாலெட்டை வச்சுங்க. விஷ் ஒரு ப்ளூ இங்கில் எழுதுங்க. ஒரு ப்ளூ இங்கில் உங்கள் விஷை எழுதி அது பேப்பரையும் உள்ளே வச்சுருங்க. ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளே 7.5 சனி முடியறதுக்குள்ளே எவ்வளோ சம்பாதிக்கணும், எப்படி பண்ணணும், என்ன நடக்கணும், எப்படி வரணும், எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிவிட்டு வைங்க. உங்கள் விஷ் நிறைவேறும். உங்கள் விஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சனியுடைய ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்கு இந்த முறை தான் ஒரு விதி விலக்கு வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ஒரு விஷயம் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். மகரம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி. ஸோ அவங்க உழைச்சி தான் மேலே வரணும். எப்போவுமே சில பேர் தனக்குத்தானே அதிர்ஷ்டம், மற்றவர்களுக்கும் அவர்கள் அதிர்ஷ்டம். சில பேர் மற்றவர்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம், தனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. சில பேர் தனக்கும் அதிர்ஷ்டம், மற்றவர்களுக்கும் அதிர்ஷ்டம். சில பேர் தனக்கும் அதிர்ஷ்டம் இல்லை, மற்றவங்களுக்கும் அதிர்ஷ்டம். எப்படி ஒவ்வொருத்தருடைய படைப்பும் பிறப்பும் வித்தியாசப்படும். சனின்னு வந்துட்டா மற்றவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். அப்படின்னா என்னென்னா, உழைக்கும் வர்க்கம் சனியுடைய ராசியுடையவர்கள், சனியுடைய ஆதிக்கம் உடையவர்களோட உழைக்கும் வர்க்கம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த முறை யார்கிட்டையுமே நான் தலை வணங்கி ஒருத்தட்ட ஆப்ளிகேஷன் கேட்க மாட்டேன், யாரையும் நான் ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் நான் கேட்டதே இல்லை. நீங்கள் நினச்சால், நீங்கள் கேட்பீங்க தான், இருந்தாலும் நினச்சால் இந்த முறை உங்களுக்கு ரொம்ப டியர்ஸ் அண்ட் நியர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, நெருக்கமான, அன்பான ஒரு உறவிடத்தில் ஒரு கோரிக்கை வைங்க. இந்த அக்ஷய தீதி அன்றைக்கி எனக்கு விஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு வாலெட் வாங்கி ஒரு கரன்சி நோட்டு வச்சு அதில் ஒரு சின்ன சில்வர் காயின் வச்சு விஷ் பண்ணி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அம்மாட்ட கேட்கலாம், அப்பாட்ட கேட்கலாம், மனைவிகிட்ட கேட்கலாம், கணவன்கிட்ட கேட்கலாம், அண்ணன்கிட்ட கேட்கலாம், அக்காள்கிட்ட கேட்கலாம். ஸோ உங்களோட பெரியவங்ககிட்ட கேட்டால் நல்லது. இல்லை சமமானவர்கள் அப்படி நீங்கள் ஒரு நண்பர்களோட நீங்கள் விஷ் பண்ணலாம். ஸோ எனிதிங் ஃப்ரம் எனி ஒன் அப்படி வாங்கினா தான் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். நீங்களாக உங்களுக்கு வாங்கினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆவரேஜ். ஸோ நான் அதுக்காக நடக்காதுன்னு சொல்ல, பட் அப்படி ஒன்று கிடைச்சா உங்களுக்கு ஒரு பாக்கியம்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இது அக்ஷய திதி அன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமா? அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தானா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அன்றைக்கி தான் அந்த சூரியனும் சந்திரனும் உச்சம். சந்திரன் 2 நாள் உச்சமாக இருக்கும், இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேயில் உள்ள ஸ்டாரில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது.
அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கும், இது ராசிக்கா லக்னத்துக்கான்னு நிறைய பேர் குழப்பிக்கிங்க. மோஸ்ட்லி ராசியை வந்து டாமினேட் பண்ணிட்டு வந்த முறை ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை வந்து உங்கள் பேர்த் சார்ட்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணிக்க வேணாம். இது இப்போ கோச்சார், ஏன்னா வருஷம் வருஷம் அக்ஷய திதி வரும். இது கோச்சார பலன்களில் உங்களுடைய சந்திரனுடைய ராசிக்கு தான் இந்த ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. 2வது விஷயம். 3வது, உங்கள் பேர்த் சார்ட்டில் எந்த தசாபுதி நடந்தாலும் அதை பற்றி இது கவலை இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் லக் ஆக்டிவேஷன். சரி, உடனே கேட்பீங்க, இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நடக்குமா, இதெல்லாம் செலவு பண்ணி போய் இதெல்லாம் வாங்குகிறோம். இதெல்லாம் நம்பிக்கை, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய புரிதல், ப்ளஸ் உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் உள்ள ஃபெய்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோயில்லையோ இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஒரு பிரசாதமோ இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. உங்கள் மைண்டில் பாசிட்டிவான திங்கிங்கோட இது முழுமையாக எனக்கு பலன் பலிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா உள் உணர்வு வெளியில் இருக்கிற அந்த பொருளோட அது வந்து தொடர்படையும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்து தாட் வந்து நெகட்டிவாகவோ இல்லை வந்து அட்வர்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு மாதிரி அது நம்பிக்கை இல்லாமையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நடக்காமல் கூட போகலாம். ஸோ எதை செய்தாலும் முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் மட்டும் இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லை, முழுமையான ஈடுபாடு இல்லை, விட்டுடுங்க. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய உணர்வோட கலந்து தான், ஒரு பொருளை உங்கள் உணர்வோட கலக்கும்பொழுது தான் அதுக்கு பலன் படிக்கும். அடுத்தது இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புகிறது, இந்த அக்ஷய திதியில் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புகள் தானம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நல்ல உணவு டொனேட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சா, நிறைய பேர் பண்ணுவீங்க. சில பேர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாங்க, சில பேருக்கு வீக்லி, சில பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சில பேருக்கு பர்த்டே அன்றைக்கி மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்க. புவர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, சாப்பாடு டொனேட் பண்ணுவீங்க, துணி கொடுப்பீங்க, படிக்க வைப்பீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்குது, மெசேஜாகவும் வந்திருக்கு, நிறைய பேர் கேள்வியும் பட்டிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதை வெளியில் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த அக்ஷய திதி அன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புவர் ஃபேமிலி ஆர் ஏதாவது ஒரு புவர் பர்சன், அவர் ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பரிசு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க. அது மூலிமா ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. கடவுள் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ண முடியல, க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டெம்பிளில் போய் ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. வலம் வர வாய்ப்பு இருந்ததுன்னா வலம் வாங்க. 3 டைம்ஸ் வலம் வாங்க, 3 முறை அதை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மெடிடேட் பண்ண முடிஞ்சால் மெடிடேட் பண்ணுங்கள். க்ரௌடு இருந்தாலும் கூட இதில் உங்களுக்கு தரிசனம் கிடைக்குதுன்னா செய்யுங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் அதாவது நான் சொல்கிற இந்த டிப்ஸு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க. எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அந்த கோயிலை வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பலன் நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் லக் ஆக்டிவேட் ஆகட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வேண்டது நடக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உங்கள் நண்பர்களோட உறவுகளோட பகிர்ந்துங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயன்படட்டும், அந்த பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படட்டும். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு தடவை சந்திக்கிறேன் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக. தேங்க்யூ. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.